வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள் முருகனின் முதல் படைவீடு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நெறையவே பேசும் பொருளா இருக்கு. எல்லாருமே இங்க நடந்த இஷ்யூ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்து முன்னணி அமைப்பும் அங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் நாங்க போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கும்ன்றதை நம்ம இன்னைக்கு ஈவினிங் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இங்க என்னதான் பிரச்சனை, என்ன திருப்பரங்குன்றத்துல திடீர்னு இவ்வளோ வருஷம் இல்லாம இப்போ என்ன பிரச்சனை? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், பிரியாணி சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் ஒரு போர்க்குடி தூக்குன மாதிரியும், அதனால இங்க இந்து அமைப்பினர் போராட்டம் அவங்களுக்கு எதிராக பண்ற மாதிரியும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னதான் ரியாலிட்டி, என்னதான் பிரச்சனை, வாங்க பார்க்கலாம். நாம இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி மதுரை மண் எந்த மாதிரியான மண்ணுன்றதை நம்ம தெரியும். அதாவது மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் ஆகட்டும், இந்துஸ் ஆகட்டும், எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, மாமா மச்சான்ற ஒரு உறவுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மதமாக தான் இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க. அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மதம் பிடிக்காம வேற ஒரு மதத்துக்கு மாறிடுறாங்க. மதம் மட்டும் தான் மாறப்படுதே தவிர அவங்களுடைய வேற எந்த ஒரு விஷயமும் மாறல. அதனால அவங்களுடைய உறவுகள் பார்த்தீங்கன்னா மாமா மச்சான், அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான், பங்காளிகள் அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதனால அவங்க மதத்து ரீதியாக ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் சரி, இந்த இந்துக்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எது வந்தாலும் சரி, அவங்களும் இவங்களை பார்த்துப்பாங்க, இவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ல இருக்கிற மண்ணு தான் மதுரை மண். அந்த மண்ணில் இருக்கிற முதல் படைவீடு தான் திருப்பரங்குன்றம். குன்று பார்த்தீங்கன்னா மலை ஒரு குன்று இருக்கும். அந்த குன்று கீழே பார்த்தீங்கன்னா முருகனுடைய கோயில் இருக்கும். அதுக்கு குன்று மேல பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கான்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு நாங்கள் கோழி ஆடு வெட்டுறதுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் மலை மேலே ஏற ஆரம்பிச்சது தான் பிரச்சனையின் முதல் படியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்துக்கள் கொந்தளிக்கிறாங்க, முஸ்லீம் கொந்தளிக்கிறாங்க, நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அங்க கல நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு படமும் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே போயிட்டு 1858க்கு முன்னாடி எடுத்த போட்டோ, ஆங்கிலேயர்கள் எடுத்த போட்டோ. அப்போ பார்த்தீங்கன்னா மலை மேலே எந்த ஒரு தர்காவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அது எந்த உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அந்த மலையில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவை பற்றி அங்க இருக்கிற மக்களும் ஆகட்டும், இல்லை அது வரலாற்றை தெரிஞ்சவங்க ஆகட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தர்கான்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டிலே உருவாயிடுச்சு அப்படின்ற. அப்போ சின்னதாக ஒரு குடிசை மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இதை உருவாக்குறதுக்கு இந்துக்கள் பர்மிஷன் கொடுத்து, சரி ஓகே நீங்கள் தர்காவை அங்கே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உறவுகளாக தான் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. மதம் தானே, பரவாயில்ல, நம்ம அண்ணன் தம்பி தானே, நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்ற மாதிரி நினைப்பில் தான் அவங்க சரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம் பர்மிஷன் கொடுத்தாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ வருஷம் போயிருந்தது. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த தர்காவுக்கு ஏன் சிக்கந்தர் தர்கா அப்படின்ற பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கந்தர் பாஷான்னு ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தர்கானா என்னன்றதை முதல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன். தர்கா முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா மசூதியில் சாமி கும்பிட்றாங்க, கரெக்டாக. தர்கான்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபாரின்லேருந்து அவங்களுடைய மதத்தை பரப்பதுக்காக இங்கே வராங்க இந்தியாவுக்கு. மதத்தை இங்கே பரப்புறவங்க இங்கே தங்கி அவங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள புதைக்கிற இடத்துக்கு பேர் தான் தர்கா. இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து இங்கே மதத்தை பரப்புனவர் தான் சிக்கந்தர் பாஷான்றவர். அவருடைய வம்சாவளியில் வந்த ஒரு 5 தலைமுறைக்கு அப்புறம் வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த தர்காவை பராமரிச்சுட்டு வராங்க. இது வரைக்கும் இது சுமூகமாக போயிட்டு தான் இருந்திருக்கு. அங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்காவில் ஆடு கோழி வெட்டுறதுலாம் முஸ்லீம்ஸோட இதுலேயே கிடையாதுன்றாங்க. அதற்கே சப்போஸ் அங்கே ஏதாவது இந்த குர்பானி கொடுக்கணும் அந்த மாதிரி டைமில் கூட அதுக்கு தனி இடங்கள் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி முஸ்லீம்ஸுக்கே சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தர்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. தர்காவுக்கு போகிறது வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இந்துஸும் போவாங்க, எல்லாருமே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த தர்கா வச்சு கும்பிடக்கூடாதுன்னு எதிர்க்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை ஒரு சிலர். அதுக்கு ஒரு சில அமைப்புகள் இருக்குது அப்படின்னு முஸ்லீம் சொல்கிறாங்க. எஸ்டிபிஏ அந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி தர்காவில் நீங்கள் போய் கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு எதிர்க்கிற ஆளுங்க இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க. இதுக்கும் கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்ட்டு முஸ்லீம்ஸே சொல்கிறாங்க. இந்த தர்கா முதல்ல ஒரு சின்ன ஒரு இடமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை இந்துக்களும் முஸ்லீம்ஸும் ஒன்றா இருந்தாங்களா, அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. அவங்களுக்கு ஒரு தனிப்படிக்கிட்டு இருக்கும். காசி விஸ்வநாதர் கோயில் போகிறதுக்கு ஒரு தனிப்படிக்கிட்டு இருக்கும். அதனால் ரெண்டுக்குமே எந்த கிளாஷும் இது வரைக்கும் ஆனதில்லை. இப்போ இந்த கிளாஷை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிபிஏ அமைப்பில் இருக்கிற அதாவது அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, சிக்கந்தர் தர்காவை மெயின்டைன் பண்ணுற அந்த வம்சாவளியில் ஒரு 5 பேரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஏ அமைப்புடைய தலைவராக இருக்கார். அவருடைய அரசியல் லாபத்துக்காக தான் இந்த வேலையை அவர் தூண்டி விடுறாரு அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த அமைப்பு யாரோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சியோட. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே கட்சியோட இருக்கிற சில முஸ்லீம் அமைப்புகள்
கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் எம்எல்ஏஸே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை நடக்கும்போது அங்கே வந்துட்டு பேசினாங்க அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அதனால ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸ் ஆகட்டும் இல்லைனா எதிர்க்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்து முஸ்லீம் சைடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிற்கிறதா, அதாவது முஸ்லீம்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க சைடில் தான் நிற்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்கிற மக்களாகட்டும் இல்லை வெளியில் இருக்கிற இந்துக்களாகட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு போராட்டம் பண்ணீங்கன்னா நாங்களும் வந்துட்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்து அமைப்பினரும் அவங்களுக்கு எதிராக வந்துட்டு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. என்ன ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் பொதுமக்களாகட்டும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முஸ்லீம் மக்களாகட்டும் இல்லைனா வந்துட்டு இந்து மக்களாகட்டும் யாருமே இந்த போராட்டத்துக்காக வரலங்க. இவங்க எல்லாருமே வெளியிலேருந்து ஆளை கூட்டின்னு வந்துட்டு தான் அந்த போராட்டத்தை பண்ணி கிடக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2 குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து அமைப்பினர் மீது இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அதாவது மெயினாக வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நார்த் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை உருவாக்கி இந்து முஸ்லீம்ஸோடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைப்பாங்க. மதுரை மண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக பயங்கர ஒற்றுமையாக இருக்கிறனால அதை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னா இந்த இதை நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ட்டு சில பேரை தூண்டி விட்டு அவங்க வந்துட்டு அவங்க பேக்லேருந்து வேலை செய்கிறாங்க. அதனால தான் இந்த போராட்டம் வந்து இந்த அளவு வந்து பேசு பொருளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு பிஜேபி மேலே வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி சைட்லேருந்தும் இந்த அமைப்பினர் சைட்லேருந்தும் டிஎம்கே ஆளுங்கட்சி மேலே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மெயினாக வந்துட்டு இந்த போராட்டம் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு அது வந்து பயங்கர பிரச்சனையாக வெடிச்சு அது வந்து டிஎம்கே அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து மக்கள் வந்து திரும்புகிற அளவு அந்த பிரச்சனை உருவாச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதை மறைக்கிறதுக்காகவும் இதுமாரி அரசாங்கத்தினுடைய சில விஷயங்கள் சில தப்புகளை வந்துட்டு மறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தூண்டி விட்டா மக்கள் எல்லாம் திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்துட்டு இந்த மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக முஸ்லீம் அமைப்புகளை தூண்டி விடுறாங்க. அவங்களும் அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த 2 குற்றச்சாட்டுகளில் எது உண்மை எது பொய்ன்றது நமக்கு தெரியலங்க. என்ன நடக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் மதுரை மண் வந்து 2மே வந்து சகோதரர்களாகவும் மாமன் மச்ச உறவுகளாகவும் தான் வந்து பழகிட்டு இருக்காங்க. யார் என்ன தூண்டி விட்டாலும் நாம வந்து தூண்டப்படாமல் இருக்கணும்ன்றதான் அங்கே இருக்கிற மக்களுக்கு நாம வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிற தலைவர்கள் தூண்டி விடுறவங்க மட்டும்தான் செய்வாங்களே தவிர அதுக்கப்புறம் இறங்கி சண்டை போடுறதாகட்டும் இல்லை இறங்கி பிரச்சனைகளை பார்க்குறதாகட்டும் யாருமே வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. யாரும் அதுக்கும் உதவ மாட்டாங்க. வெறும் தூண்டி விடுறதை மட்டும் நல்லா பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு சைலண்டாக போயிடுவாங்க. மனிதர்களை மனிதர்களாக நம்ம பார்க்கணும். நம்ம கடவுள்கள் பேரை சொல்லிட்டோ இல்லை மதத்தை பேரை சொல்லிட்டோ கடவுள் எந்த கடவுளும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு குற்றம் சொல்ல நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்றது மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் நாம தான் வந்துட்டு நமக்கு ஒரு விதிமுறைகளை வகுத்துட்டு அந்த மாதிரி தான் போவோம் அப்படின்றது. சில பேர் வந்துட்டு விதிமுறைகளை மீறி மக்களை தூண்டி விட்டு பிரச்சனைகள் நான் தான் பெரியவன் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த பிரச்சனைகளை செஞ்சீங்கன்னா கடவுள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை வந்துட்டு டமான்னு அமுக்கி சும்மா கடை அப்படின்ட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காலங்காலமாக இது வரைக்கும் எவ்வளவோ வருடங்களாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அங்கே தர்கா இருக்குது, நீங்கள் போய் கும்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போ இருந்த இந்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு வழி விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே சொந்தங்கள் தான், வெறும் மதம் மட்டும்தான் வேறு, அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்துட்டு இடமும் கொடுத்துருக்காங்க. இந்துக்கள் தான் கண்டிப்பாக அங்கே இடம் கொடுத்துருக்காங்கன்றது முக்கியமாக வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம். அப்படி இருக்கும் போது இப்போ திடீர்னு வந்துட்டு நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னால் அவங்க இப்போ கொடுத்தவங்களும் உங்களுடைய முன்னோர்களையும் நீங்கள் வந்துட்டு பழிக்கிற மாதிரி இல்லையா? அவன் என்ன தூண்டி விட்டாலும் நாம் ஏன் தூண்டப்படுகிறோம்? இதுதான் வந்துட்டு அரசியல் லாபத்துக்காக இந்த விஷயங்கள் மதத்திலையும் ஆண்டவன்கிட்டையும் நீங்கள் விளையாடுறது சரியா? அதுவும் தமிழ் மண்ணில் தமிழ் கடவுள் முருகனை வந்துட்டு நினைக்கிற மக்கள் அவர் தான் வந்துட்டு எல்லாமே அப்படின்னு நினைக்கிற மக்கள் கோடான கோடி பேர் இருக்காங்க. நீங்கள் என்னதான் பண்ணாலும் இது வந்து நடக்காதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணி உங்கள் பேர்களையும் கெடுத்துக்கிட்டு ஏன் வந்துட்டு முஸ்லீம்னாலே இப்படி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கணும். இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்துட்டு இந்து பீப்புள்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸு வந்து முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மத போர்வையில் வந்துட்டு அவங்கள வந்து வேறு மாதிரி திசை திருப்புறதும் அவங்கள வந்து தப்பாக காட்டுறதும் வந்துட்டு ரொம்பவே தப்பாக தெரியுது. எங்களுடைய சொந்தங்களை எங்களுக்கு முன்னாடி மதத்தினால வந்துட்டு நீங்கள் வந்து பிரித்து காட்டுறதும் அவங்கள வந்துட்டு பிரித்து ஆள்றதும் வந்துட்டு உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக அப்படியே வெடிச்சு இந்து அமைப்பினர் ஒரு சைடில் எகிறது, முஸ்லீம் அமைப்பினர் ஒரு சைடில் எகிறது, அவங்க சுய அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி மக்களை வந்து கஷ்டப்படுத்துறதும் கடவுளை வந்துட்டு பேரை கெடுக்கிறதும் எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியலங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே முஸ்லீம்ஸும் இருப்பாங்க, இந்துஸும் இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.